ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவு என்ன அப்படின்னா, 12 நாட்கள், அதாவது ஜூன் 23 ஜூலை 4 வரைக்கும் இந்த 12 நாட்களில் பணம், தொழில், வேலைவாய்ப்பு இதுக்கு சாதகமாக ஒரு யோகத்தை சுக்கிரனும் சனியும் உருவாக்குறாங்க. அதுக்காகத்தான் 2ஆம் இடத்துல சனி இருக்கு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அதாவது பாதச்சனி, குடும்பச்சனி, இது நல்லதல்ல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அபத்தமானது. நட்சத்திரங்கள் தான் நம்ம ஜோதிடத்தில், நம்ம ஜாதகத்தில் பாவங்களின் மூலம் நமக்கு பலன்களை தருகிறது. அந்த வகையில் சனி தான் உங்களுக்கு பணம் தர்ற கிரகம், வேலை தர்ற கிரகம், தொழில் தர்ற கிரகம். அது புதனுடைய நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. அதே சுக்கிரன் என்பவர் 6ஆம் இடத்துல ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்க. இந்த 2ஆம் வீட்டிலையும் 6ஆம் வீட்டிலையும் 2 கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தின் மூலம் இணைகிறது. ஒரே கிரக நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம், அதன் மூலம் இணைகிறது. இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, கையிருப்பு பணம்ங்கிறது 2ஆம் இடமும் வளருது, நம்ம சர்வீஸ் பண்ற 6ஆம் இடமும் வளருது, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பதவி, ப்ரமோஷன், தொழில், கௌரவம், அந்தஸ்து இதுவும் வளருது. இந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரே ஒரு டீம், ஒரு அணி. 2, 6, 10. ஸோ அந்த வகையில் இந்த 2, 6, 10 ஒரே நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அதில் புதனுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்களே, இது நிச்சயமாக பொருள் வரவுக்கு சாதகமான அமைப்பு. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சனி, சுக்கிரன் திசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் நடந்தது அப்படின்னா, இந்த 12 நாளில் திடீர் பணவரவு உறுதி. அது ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறதையும் ஒரு எடுத்துக்கலாம். நம்ம லைஃப் லாங் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த சுக்கிரன் சனி ஒர்க் பண்ணுவாங்க. உண்மையிலேயே சுக்கிரன் என்பவர் நமக்கு பலத்தை, அதாவது அறிவை கொடுப்பவர். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவை. யாரை பார்த்தா வேலை நடக்கும், யாரை வச்சு வேலை செய்கிறது, யாருக்கு நம்ம ப்ராடக்ட் போய் சேரும், அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, வெற்றி என்ன, இத்தனை விஷயங்களை சொல்கிறவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் அறிவை தருகிறார், வாய்ப்பை தருகிறார். சனி அந்த வாய்ப்பின் மூலம் பயன்படுத்தி பணத்தை சேர்க்கிறார். அப்போ இந்த 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த வேலை செய்யும் பொழுது, நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கலாம், அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், உடைகள் தயாரிக்கக்கூடிய டெக்ஸ்டைல் டிசைனிங் இது மாதிரி செய்யலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், ஃபைனான்ஸே நடத்திட்டு இருந்தாலும் சரி, பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய வணிகங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செஞ்சு அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, அனைத்து விதமான தொழிலுக்கும் இந்த 12 நாட்களில் ஒரு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்குறார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி இந்த 2 கிரகங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நாம் அந்த நட்சத்திரங்களையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த 12 நாட்களில் சனியினுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி வந்தாலும் சரி, பரணி, பூரம், பூராடம் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்தாலும் சரி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் வந்தாலும் சரி. இப்போ நான் 9 நாள் சொல்லியிருக்கேன். இந்த 9 நாட்கள் நட்சத்திரங்களில் இந்த 12 நாளில் எந்த நட்சத்திரம் வந்தாலும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் நடக்கும், வளர்ச்சி கிடைக்கும். சரிங்க, இப்போ இது எல்லாமே சாதகம்தான், வேறு ஏதாவது இதனால் பாதகம் இருக்கா
ஏனென்றால் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் செயல்படும்போது ஒரு பாவத்துக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு பாவத்துக்கு கெடுதல் செய்யுங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்பவர் 7ஆம் வீட்டுக்கு மைனஸ் பண்றாரு. 7ஆம் வீடு அப்படின்னா திருமணஸ்தானம். அப்போ திருமணம் தடைகள் வருவதற்கு இந்த 12 நாட்களில் ஒர்க் பண்ண சொல்றாரு சுக்கிரன். அல்லது ஏற்கனவே மணமான தம்பதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள், இல்லைன்னா நல்லா தான் இருக்கு, ஆனால் திடீர்னு 2 பேரும் ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது உறவுகள் நிமித்தமாகவோ பிரிஞ்சு போய் வாழ வேண்டிய சூழல் வந்திருக்கு ஒரு 10 நாளைக்கு. அதுக்கும் இது ஒரு காரணம். இப்படித்தான் அது வேலை செய்யும். அடுத்தபடியாக ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு மாற்று ஃபீல்டுக்கு போகலாம், அல்லது மாற்று இடத்துக்கு போகலாம், இடமாற்றம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு கொஞ்சம் தடை பண்ணிக்கும். இளைய சகோதர வகையில் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ விசாவாக இருக்கட்டும், உங்களுக்கு பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்தும். அதனால் எத்தனை விஷயத்துக்கு எப்படியெல்லாம் பாவங்களை பிரித்து நாம் பதில் எதிர்பார்க்கணுமோ அப்படித்தான் பார்க்க முடியும். பொருள் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சாதகம்னு வந்தாலும் நமக்கு பல கேள்விகள் இருக்கும். அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இந்த 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ அவ்வளோ பெருசாக பூஸ்டப் கொடுக்காது. அதனால் பொருள் சார்ந்து இயங்கக்கூடிய பாவங்கள், பொருள் பற்றான பாவங்கள், அது உறவு சார்ந்த அருள் பற்று உயிர் பற்றுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி காரியங்களை இந்த மாதிரி 12 நாட்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே சுகர் சம்மந்தப்பட்டதும், அது இல்லாமல் லிவர் சம்மந்தப்பட்டதும், சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டதும், ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டதும், சுரப்பிகள் சம்மந்தப்பட்டதையும் பார்த்துக்கணும். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 6ஆம் இடம் கும்பத்துக்கு கடகம் என்பது வயிறு, சாப்பிடக்கூடிய உணவு சார்ந்த ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் அது விஷயமா கொஞ்சம் கவனம் இருங்க. வெளியில் போய் நினைத்ததை சாப்பிட்றது, பிடிக்கிறது, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது. ஏனென்றால் 6ஆம் இடம் உங்களுக்கு ஜலராசியாக வருது. 2ஆம் இடத்துல மீனராசியும் ஜலராசியாக வருது. இந்த 2லையும் கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்கள் தண்ணீர் சார்ந்த நீர் சார்ந்த உபாதைகளை கொடுக்கக்கூடும். எது எப்படி இருந்தாலும் கும்பத்திற்கு 12 நாட்கள் மிகுந்த பண யோகத்தை தரும், தன யோகத்தை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.